என்னாச்சு? என்னடா முத்துவேலு, நீ எப்ப வந்த? நீ புடவைய கீழ்ச்சிய அப்பயே நான் வந்துட்டேன். ஏங்கா உங்ககிட்ட இருக்கிறதே 2 புடவை, இது நீ இப்படி கீழ்ச்சி கட்டி போட்டனா அப்புறம் நீ கட்டிக்கிறதுக்கு என்ன பண்ணுவ? ஆபத்துக்கு பாவம் இல்லடா. பாவம் பார்த்து ஆபத்து வராம இருந்தா சரி. என்ன மேல விட்டு தரற? நடவுக்கு பணம் கொண்டாந்துருக்கீங்களா? களை எடுக்க பணம் கொண்டாந்த. நீ வேற கண்ணாடி சில்ல காலை குத்திருச்சுல, பயங்கரமா வலிக்குது. வலிக்குதா? அதுக்கு வைத்தியர் வீட்டுக்குள்ள போகணும். வள்ளுவர் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அது கண்ணாடி சில்ல யார் எடுத்து விட்டாங்களோ அவங்களே வைத்தியம் பண்ணனா காயம் சீக்கிரமா ஆறிடுமா. அதுக்காக இங்க வந்தேன். ஒக்கால சீக்கிரம் கூப்பிடுறா. எங்க வலிக்குது? இங்கயா? ஒக்கால கூப்பிடுறா. வாங்க வாங்க. அக்கா வந்தோன வலி ஜாஸ்தி ஆயிருச்சு. சும்மாறா, ரொம்ப வலிக்குதே. நீ போய் கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிட்டு அப்படியே கரண்டியை காய வச்சு கொண்டா. சரி. ஐயோ, நீர் கோத்துக்குச்சு. உப்பு வச்சு சுட்டா சரியா போயிடும். பூவாயி, உன் கையு பூ போல இருக்கிறனாலதான் ஊர்ல எல்லாரும் உன்னை பூவு பூவுன்னு கூப்பிடுறாங்களா? ஆமா, நீ என்ன பூவு? காலையில கனகாம்பரம், மத்தியானம் மறிக்கொழுந்து, சாயந்தரம் ஜாதி மல்லி, ராத்திரியில அரளிப்பூ. ஆமா, காலையிலயும் சாயந்தரமும் நல்ல பூவா சொன்ன, ராத்திரில மட்டும் ஏன் அரளிப்பூ? அரளிப்பூனா விஷம். என்ன மாதிரி கல்யாணமாகாத ஏழை பொண்ணுங்கெல்லாம் கல்யாணம் ஆகுற வரைக்கும் அரளிப்பூ மாதிரி தான் இருக்கணும். அப்பதான் கற்பை காப்பாத்த முடியும். சரி, கல்யாணம் ஆயிட்டா? மனோரஞ்சிதம். ரொம்ப அழகா பேசுறியே. இந்தாக்கா கரண்டி, கொதிக்க கொதிக்க இருக்கு. என்னது கொதிக்க கொதிக்கவா? பயப்படாதீங்க, ஒண்ணும் ஆகாது. வாங்க வாங்க உட்காருங்க. அதுக்குன்னு இவ்வளவு சூடாவா? பொண்ணு ஆற வேண்டாமா? அப்ப உட்காருங்க. டேய் முத்து, காலை கட்டி அப்படி. இப்ப வலி எப்படி இருக்கு? பரவாயில்ல, நான் வர்றேன். ரொம்ப நன்றி. கொஞ்சம் இருங்க, எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? நேத்து கண்ணாடி சில்லு குத்துனது எந்த கால்ல? வலது கால்ல. இப்ப இடது கால்ல கட்டி இருக்கு. உள்ள போய் வேலைய பாரு. நான் வரேன் போவாயே. இவருக்கு 2 கால்லயும் சூடு போட்டுருக்கணும். என்னப்பா இது? வடக்குல இருந்து நூலா வருது. இன்னும் 2 நாள் கழிச்சு பாரு, துண்டு வரும். அடுத்த வாரம் வேஸ்டியே வரும். தின்றா. நூலோட தின்னா வகுத்துக்குள்ள பனியன் ஆயிருமே. எல்லாரும் பனியனை வெளியே போடுவாங்க, நீ உள்ள போட்டுக்க. எவ்வளவு ஆச்சு? பனியனா குத்துவேன். பணம் எவ்வளவு ஆச்சு? ஆமா, நீ என்ன காசு கொடுத்த எப்பவும் கடன் தானே. எழுதிக்க. இந்த வடையில போர்வை வருதா என்னமோ. முருக பக்த முத்தம்மா, கிராமரா வந்திருக்கீங்க. அடையாளமே தெரியல. எங்க இருந்து வர்றீங்க? பஸ்ல இருந்துதா? அதான் பார்த்தனே. ஆரம்பத்துல இருந்து எங்க வர்றீங்க? அதுவா, எங்க அப்பா முருகனை பத்தி கதா காலாட்சேபத்தை முடிச்சிட்டு வர்றேன். கண்ண துறங்க, பிரசாதத்தை தாங்க. உங்களுக்கு இல்லாத பிரசாதமா? தர்றேன், எனக்கு கொஞ்சம் கொடுங்க. இந்தாங்க. அப்பனே, வாயில போடுங்க. இவன் வாயில போடணும்னா ஒரு மூட்டை ஊதி. யாரு?
இவனா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு கருவேப்பிலை கொத்து மாதிரி பத்தி வச்சிருக்கேன். உங்க பிள்ளையா? பின்ன ஊராம்பிள்ளைவா கூட்டிட்டு அலைவேன். இத போய் கருவேப்பிள்ளைன்னு சொல்றீங்களே, கருவேல மரம்னு சொல்லுங்க முருகா. ஏப்பா இதெல்லாம் சொல்ற? கிண்டல் பண்றாங்கல்ல. ஆமா, இது உங்களுக்கு ஒரே பிள்ளை தானா? இவனை பெத்து போட்டுட்டு அவ செத்து போயிட்டா. தாய்ப்பாலுக்கு என்ன பண்ணீங்க? பின்ன பார்வதியா வந்து கொடுப்பா. நான் ஒரு டெல்லி எருமை மாடு வாங்கி வச்சிருந்தேன். பாலை பூரா இவன் குடிச்சிட்டான். கண்ணு குட்டி செத்து போச்சு. ஓ, எருமை பாலை குடிச்சதுனால தான் இவ்வளவு இருட்டா இருக்காரா? நல்ல வேளை பாலை பாதியிலே நிறுத்திட்டான். முழுசா குடிச்சிருந்தான் கொம்பு முளைச்சு வால் முளைச்சு சாணியே போட்டிருப்பான். அல்ல முடியாது. ஏப்பா என்ன கிண்டல் பண்றியா? அது சரி, பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லாவே இருந்துச்சு. நாங்க பஸ் ஏறணுமே, அந்த டிரைவர் பேரு திருமுருகன், கண்டக்டர் பேரு கார்த்திகேயன். நாங்க எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் முருகன் எங்க கூடவே இருந்தாரு. அவ்வளவு ஏன், இந்த மூட்டையை தூக்குனாரு அவர் பேரு கூட முருகேசன். ஆமா, இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு? முருகன் கொடுத்தது. மூட்டையை முருகன் கொடுத்தாரா? அது எப்படி? என்ன கேட்டா அங்க கேள்ற? எப்படிங்க? எங்க அம்மா கச்சேரி பண்ணும்போது முன்னால மைக் இருக்கும். அது இல்லங்க, முன்னால இருக்கிற பக்தர்கள் எங்க அம்மாவுக்கு வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம், தங்க பாத்திரம் எல்லாம் அன்பளிப்பா கொடுப்பாங்க. அதுதான் இது. அப்ப முருகா வரட்டுமா? நல்லது. ஞானி பண்டிதா வரட்டுமா? வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. ஞானப்பழங்களே போயிட்டு வாங்க. போயிட்டு வா. அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு. மறந்துட்டேன். பாத்தியாடா, ஒரே பொண்ணுக்காக அந்த அம்மா எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்கன்னு. நானும் தான் உனக்கு ஒரே பையன், எனக்கு சொத்தா சேர்த்து வச்சிருக்க. ஊரை சுத்தி கடன் தான் வச்சிருக்க. அதையாவது வச்சிருக்கேனே. புள்ளையாடா நீ? சேனக்கிழங்குல பெரிய சைஸ் மாதிரி. கிழங்குன்னு சொன்னா கோவம் வரும். உனக்கு கிழங்குன்னு சொன்னா கோவம் வரும், எனக்கு கிழங்குன்னு சொன்னா வாயு வரும். அதை விடுப்பா, நம்ம பணக்காரன் ஆகணும். அதுக்கு என்ன செய்ய போற? அதுக்கு ஒரே வழி. கள்ள நோட்டு அடிப்பறியா? இல்ல, நல்ல நோட்டுக்கு வழி பண்றேன். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். என்னடா பாட்டெல்லாம் பலமா இருக்கு. துவையிலேயே காணோம், கொண்டு வரலையா? ஐயோ மறந்துட்டேன். நான் போய் கருப்பம்மா கிட்ட மிளகா வாங்கிட்டு வந்துடுறேன்.